ஞானம் என்றால் என்ன, புத்தி என்ன என்றால் என்னன்னு சொல்லி, அதிலும் முக்கியமாக இந்த ஒரு காலகட்டம், இது அறிவு பெருத்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் அறிவை தேடி ஓடுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், புத்தி என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புத்தி என்ன, ஞானம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமே இந்த உலக வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டை போல இருக்குது. விளையாட்டில் நான் பார்க்குறோம், ஒரு விளையாட்டை நம்ம ஜெயிக்கணும்னா சில லைஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த விளையாட்டில் ஜெயிக்கலாம். அந்த லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த விளையாட்டில் நம்ம ஜெயிக்க முடியாது. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும், இது ஒரு வாழ்க்கை ஒரு விளையாட்டாக நாம் சொல்ல முடியும், பார்க்க முடியும். இந்த விளையாட்டிலே மரணம் தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. நாம் நித்திய ஜீவனை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக மரணம் காணப்படுகிறது. நாம் அந்த மரணத்தை ஜெயித்து நாம் அந்த நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு தேவை ஞானமும்